அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான 2 இஸ்முகளை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இரண்டுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அல்லாஹ்விடம் நமக்கு வேண்டியதை, நமக்கு ஆசைப்படுறத, அது பணமாக இருக்கலாம், இல்லை நல்ல உறவாக இருக்கலாம், ஒரு நல்ல வேலை இருக்கலாம், இல்லை சில பேர் ரொம்ப காலமாக நீண்ட நாளாக திருமணம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நல்ல விதமாக ஒரு வரன் அமையலை, ஒரு நல்ல ஆசைப்படுற ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில் நான் போய் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் என்னோட இலக்கு வேற, அந்த ஒரு ஆசைப்படுற அந்த வேலையை நான் அடையணும், நான் ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை நான் வாழணும், எனக்கு இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, அந்த குறைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் தாலா தவிடுபடியாக்கி என்னை ஆசைப்படுற மாதிரி என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக ஆகணும், எனக்கு போதிய அளவுக்கு பணம் இல்லை, நான் ரொம்பவும் சிரமத்தில் இருக்கேன், ரொம்பவும் கஷ்டப்படுறேன், எனக்கு தேவைப்படுற பணத்தை அல்லாஹ் தாலா எனக்கு கொடுக்கணும், நான் மேற்கொண்டு ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட என்னால் வாங்கிக்க முடியல, அதுக்கு என்கிட்ட பணம் ரொம்ப கட்டுப்படி இல்லாமல் இருக்குது, எனக்கு கூட குறைச்ச பணம் இல்லை, என்னோட பணம் எல்லாமே கரெக்டாக என்னோட ஒரு வருமானம் எல்லாமே குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதோட போகுதே தவிர மேற்கொண்டு என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்படி நீங்கள் பண ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை பணமே வேறு ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் முறையான ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ரொம்பவும் சிரமப்படுறேன், அந்த பிரச்சனையால் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, தூங்க கூட முடியல, அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் கஷ்டம் இருக்கலாம், ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே வெளியே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையை நீக்கி அந்த தேவையை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமான வாழ்க்கையாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் இது. இதை எத்தனை முறை அப்படிங்கிறதும் இல்லை, எப்போ ஓதணும் அப்படின்னும் கிடையாது. இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம். தொழுகை இருக்கிறவங்களும் ஓதலாம், தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம், ஒழு இருந்தாலும் ஓதலாம், ஒழு இல்லாட்டியும் ஓதலாம், பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக இந்த அமலை செய்யலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடியது அல்லாஹுடைய இஸ்முகள், அல்லாஹுடைய 2 பெயர்கள் தான். இதை எண்ணிக்கை அப்படின்ட்டு கரெக்டாக குறிப்பிட்டு இல்லை, உங்களால் எத்தனை முறை வேணாலும் ஓதலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம நேர்த்திச்சு ஓதும் பொழுது ஒரே அமர்வாக பேசாமல் ஒரு 100 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல அதே சிந்தனையோட நியத்து வச்சு நீங்கள் அதை ஓதுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு விரைவாகவே ஒரே நாள்லேயே அந்த விஷயத்துக்கான ஒரு முயற்சி அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் பெரிய பெரிய விஷயம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான அடித்தளத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுப்பான். சின்ன சின்ன விஷயங்கள்ங்கும் போது அதை நடத்தி கொடுத்துருவான் உடனே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். இது 2மே குரான்லையும் இது இடம்பெற்றிருக்கு. இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ரவூஃபுர் ரஹீம், யா ரவூஃபு யா ரஹீம் அப்படிங்கிற 2 வார்த்தை தான். இது 2மே அர்த்தம் என்ன அப்படின்னா, ரவூஃபு அப்படிங்கும்பொழுது இரக்கமுடையவன், கருணையாளன் அப்படின்னு அர்த்தம். ரஹீம் அப்படிங்கும்பொழுது நிகரற்ற அன்புடையோன். இந்த அர்த்தம் கொண்ட 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை. அல்லாஹுவால மட்டும்தான் இரக்கம் நம்ம மேலே கருணை காட்ட முடியும், அல்லாஹுவால மட்டும்தான் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான அன்பை கொடுக்க முடியும், அல்லாஹுவால மட்டும்தான் எல்லாத்தையுமே மிகைத்தவனாக இருக்க முடியும். எல்லாமே அல்லாஹுடைய பண்புகள் தான், அவனுடைய குணங்கள். அவன் அல்லாஹ்னா யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான 2 வார்த்தைகள் இது குரான்லேயும் இடம்பெற்றிருக்கு. ரப்பனா இன்னக்க ரவூஃபுர் ரஹீம் அப்படின்னு இருக்கு. இதை நீங்கள் யா ரவூஃபுர் யா ரஹீம் அப்படின்னு நீங்கள் ஓதலாம். இல்லை இந்த ஒரு ஆயத்தாவே ரப்பனா இன்னக்க ரவூஃபுர் ரஹீம் அப்படின்னு கூட நீங்கள் ஓதலாம். அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ் தான் கருணையாளவனாகவும் மிக அன்புடையவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். இதை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். ஆனால் நீங்கள் ஓதுறதுங்கிறது அல்லாஹ் உங்களுடைய கல்பை மட்டும்தான் பார்க்குறான். அந்த கல்பில் என்ன இருக்குது, உங்கள் கல்பில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, அல்லாஹ் கிட்ட நம்ம அணுகிட்டோம், இனிமேல் அல்லாஹ் தாலா எனக்கு உதவி செஞ்சிருவான், எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கிடுவான், என்னுடைய தேவையை நிறைவேற்றிடுவான். ஏன்னா அவனால் மட்டும்தான் கருணையாளன். நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் நம்மளுடைய ரப்பு கிடையாது, அவன் நமக்கு இரக்கம் காட்டுவான்.
இறக்க கூட முடியவன் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கஷ்டப்பட்டா அதை அல்லாஹு தாலா வந்து அதை லேசாக்க தான் நமக்கு பார்ப்பான். என்ன ஒன்றுன்னா அல்லாஹ் நாம உரிமையோடு அழைக்கணும். அது ஒன்று மட்டும்தான் நம்ம அல்லாஹ் தாலா நம்ம ஒவ்வொரு அடியானுக்கிட்டையும் அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கறது அப்படிங்கும்பொழுது அது ஒன்றா மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். ஒரே அமர்விலே ஓதி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. அல்லாஹுடைய இஸ்மகளை நாம ஓதி அழிக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் தாலா எதை ஊதி நம்ம அழிக்கிறோமோ அந்த தன்மைக்கேற்ப பதில் அளிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இரக்க குணமுடையவனே, மிகவும் அன்பு காட்டக்கூடியவனே, ரொம்ப ரொம்ப மிகைத்தவனா இருக்கிற நீ மட்டும்தான் இருக்க, எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடு, என் மேல உன்னுடைய கருணை பார்வைய பொழி, படுற கஷ்டத்தை நீ பார்க்குறீல்ல, எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கு, இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை என்கிட்டேருந்து போக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் உரிமையோடு கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோடு இந்த அமலை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.